இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the following is not an appropriate reaction for the preparation of tertiary butyl ethyl ether. இந்த tertiary butyl ethyl ether ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ரியேஜென்ட்டும் ரெண்டு ரியாக்டன்ட்டும் நமக்கு வந்து சூட்டபுள் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த tertiary butyl chloride ப்ராப்பர்ட்டி அதை நம்ம போன ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இந்த ஷார்ட்ஸில் இந்த ஈத்தாக்சைடு அயனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு வந்து ஈத்தாக்சைடு நமக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈத்தாக்சைடு எப்படி இருக்குது, C2H5ONA. இதை நமக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எத்தனாலையும் NA வச்சு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து கிடைச்சிருக்கும். C2H5OH எத்தனாலும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து NA வச்சு நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் ஈத்தாக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்போ இது நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு வந்து இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் NaOH. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்கஹாலிக் KOH இருந்தாலும் சரி, அக்வாஸ் KOH இருந்தாலும் சரி, பீட்டா எலிமினேஷன் தான் நமக்கு வந்து ஆல்கஹாலிக் KOH இருந்தாலும் சரி, ஆல்கஹாலிக் NaOH இருந்தாலும் சரி. அப்போ ஆல்கஹாலிக்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஹைட்ராக்சைடு நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா எலிமினேஷன் தான் மோர் ஃபேவரபிளாக வந்து இருக்கும். அப்போ இந்த குளோரினும் இந்த ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளியே போயிட்டு நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, டபுள் பாண்ட் அல்கின் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ இதோட நேச்சர் என்னது, இது வந்து சோடியம் ஈத்தாக்சைடுன்றது அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் NaOH. அப்போ ஆல்கஹாலிக் NaOH எப்பவுமே நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, this molecule will be act as a strong base. அப்போ C2H5ONA C2H5O வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைனஸாக இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன பண்ணணும், H+ வந்து குயிக்காக டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட். அப்போ H+ வந்து அது அக்செப்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பேஸாக வந்து இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், வந்து O- வந்து இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், H+ வந்து நமக்கு வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணி நமக்கு என்னன்னா எத்தனால ஃபார்ம் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நமக்கு என்னது, இது ஸ்ட்ராங் பேஸ். அப்போ H+ ரொம்ப குயிக்காக வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ நாங்கள் பீட்டா எலிமினேஷன் நடக்கும்போது இங்கேருந்து அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போகும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் வந்து இது அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த ரியேஜென்ட் ஈத்தாக்சைடு அயன் நமக்கு எதுக்கு மோர் ஃபேவரபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஈத்தர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக அல்கின் ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளாக இருக்குது. அப்போ இது அல்கின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஈத்தாக்சைடு அயன் வந்து நமக்கு வந்து பேஸாக வந்து இருக்கும். அது போக இல்லை பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியோஃபிலிக் ரியேஜென்ட் நமக்கு வந்து ஆட் பண்ணும். எங்கேயாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த குரூப்லேருந்து இந்த டெஸ்டரி பியூட்டைல் குளோரிலேருந்து ஒரு H+ வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது வந்து அல்கின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி விடுது. அப்போ இந்த ரெண்டு ரியேஜென்ட்டுமே சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் டெஸ்டரி பியூட்டைல் குளோரைடு ரெண்டுமே நமக்கு என்னது ஈத்தர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை, அல்கின் ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்கின் தான் கிடைக்கும், ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க.